காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்கு நான்காக ஒரு செய்தி, தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள் என்பதை குறித்து தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு உள்ள வேத வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பூர்ணமாய் நிரம்பும் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள் என்கின்ற வாக்கியங்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். பண விஷயத்திலே உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குறைவிலேயும் இல்லாமையிலேயும் பற்றாக்குறையிலேயும் கடன் பிரச்சனையிலும் வட்டி பிரச்சனையிலும் நீங்கள் வாழ்வது தேவனுடைய சித்தமே இல்லை. நீங்கள் குறைவிலே அல்ல, நிறைவிலே வாழ்வது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது. அந்த நிலைமைக்கு வர வேண்டுமானால் பண விஷயத்திலே தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். ஞானமுள்ள தேவனுடைய மக்கள் பண விஷயத்திலே தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதிலே முந்திக் கொள்வார்கள். ஏனென்றால் முதலாவது தேவனை தேடும்போது எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களிடத்தில் என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5 - 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறவன் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையில் மேல் ஏறி போய் மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதில் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதன் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்த நிலைமையிலே வாழ்வதற்கு காரணத்தை கர்த்தர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். அவர்கள் முதலாவது தேவனை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடினார்கள். கர்த்தருடைய ஆலயமாக வீடு பாழாய் கிடந்தது. ஆனால் அவர்களோ மச்சு பாவப்பட்ட வீட்டிலே குடியிருந்தார்கள். தேவனுடைய மகிமை அவர்கள் பிரதானமாக நினைக்கவில்லை. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகவில்லை. அவர்களுடைய சம்பாத்தியமெல்லாம் ஓட்டை பையிலே போட்ட பணம் போல் விருதுவாய் போயிற்று. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். என்றைக்கு கட்ட ஆரம்பித்தார்களோ அன்று முதல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ஆகாய் சொல்லுகின்றான். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது மாத்திரமே பஞ்சத்திற்கு தப்பி வாழ்ந்திருக்க முடியும். நம் தேவன் ஐஸ்வர்யம் பண்ணர். அவருக்கு நாம் பிரதான இடத்தை கொடுத்து
அவரை கனம் பண்ணும்போது அவருடைய ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே கரை புரண்டு ஓடும்படி செய்வார். வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.